வாழ்க வளமுடன். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் இருக்கும் ஆர்வம் தன் உடலை காக்கும் உடற்பயிற்சியில் வந்து விடுவதில்லை. நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், எனக்கெதற்கு உடற்பயிற்சி என்றுதான் கேட்பார்கள். ஆனால் ஏதேனும் ஒரு நேரத்தில் நோய் தாக்கம், உடல் வலி, எதிர்பாராத விபத்து மூலமாக உடல் பலவீனமடைந்தால்தான் உடல் மீது ஒரு அக்கறை தானாக வந்துவிடும். எப்படியாவது உடலை முன்னே இருந்தபடி நலமாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவோம். அதில் அவசரமும் கொள்வோம் அல்லவா? அது உடனடியாக முடியுமா? ஆரம்பத்திலேயே பருவ வயதிலேயே உடல் பயிற்சி செய்து பழகி வந்திருந்தால் உடல் எந்த பிரச்சனையையும் தாங்கும் சக்தி கொண்டிருக்கும். தானாகவே அக்குறையை சரி செய்து கொள்ளும் நிலையும் அதற்கு இருக்கும். உடல் பலவீனமாக இருக்கும் நிலையில் அதை சரி செய்கிறேன் என்று பாடாய்படுத்தி உடலை மேலும் பலவீனமாக்கிவிடக்கூடாது. நாம் உடலை கொண்டுதான் வாழ்கிறோம் என்பதை மறக்கவும் கூடாது. இந்த உண்மையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சியில் பல வகைகள் உண்டு. ஏதோ ஆர்வத்தில் கடினமாக பயிற்சிகளை உடனே முயற்சிக்க கூடாது. உடலை, உடல் தசைகளை, எலும்புகளை, நரம்புகளை அவசியமின்றி முறுக்கு ஏற்றும் பயிற்சிகளில் உடல் செல்கள் உடனே தன் வலுவை இழந்துவிடும். ஆனால் வேதாத்திரிய எளிய முறை உடற்பயிற்சி எல்லா வயதினருக்கும் எல்லா பருவத்தினருக்கும் ஏற்ற பயிற்சியாகும். மிக எளிதாக 40 நிமிடங்களில் செய்து முடிக்கலாம். தினமும் அதிகாலை செய்தால் போதுமானது. மனவளக்கலை மன்றத்தில் கற்றுக்கொண்டு ஏதோ ஒரு வாரம் வீட்டில் செய்து பார்த்து பிறகு வாரம் ஒரு நாள் என்று மாறி மாதத்தில் ஒரு நாள் என ஆகிவிடும். பிறகு உடற்பயிற்சியை விட்டுவிடுவார்கள். கேட்டால் உடற்பயிற்சி செய்யவே நேரமில்லை என்று புலம்புவார்கள். காரணம் வேறு, அதில் ஆர்வமில்லை. தங்கள் உடலின் மேல் அவர்களுக்கே அக்கறை இல்லை. சும்மா வந்த உடல்தானே என்றும் தோன்றிவிடும். இதற்கு இவ்வளவு அக்கறையும் செயல்பாடும் தேவையா என்றும் கேட்பார்கள். மேலும் எல்லோரும் தூங்கும் பொழுது நான் மட்டும் ஏன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றும் நினைப்பார்கள். நாம் உடற்பயிற்சி செய்வதை பார்த்தால் கிண்டல் செய்வார்கள் என்றும் தோன்றும். இந்நிலை மாறிட உங்கள் உடல் காக்க தொடர்ந்து செய்வதே சிறந்த வழியாகும். மற்றவர்களைப் பற்றி எந்த எண்ணமும் கருத்தும் கொள்ளாமல் என் உடலை பேணிகாத்துடுவேன் என்று உறுதி கொண்டு உடற்பயிற்சியில் ஆர்வம் குறையாமல் கவனமாக இருக்க வேண்டும். எப்போதும் வருமுன் காப்பதே சிறந்த வழி என்பதை மறக்கக்கூடாது. உங்கள் உடல் மீது நீங்கள் அக்கறை கொள்ளாமல் இருந்தால் எப்படி சரியாகும்? இப்போது நீங்கள் இதை செய்யாவிட்டால் பிசியோதெரபி மூலமாக வேறு யாராவது உங்கள் உடலை அசைப்பார்கள். அதற்கு நீங்கள் பணமும் கட்டணமாக செலுத்த வேண்டும். இது அவசியமானதா? ஆர்வத்தோடு சோம்பலின்றி செய்து வாருங்கள். நன்மை உண்டு. வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.